அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு குட்டி ஸ்டோரிஸ் பை ஹரி. இன்றைய பதிவில் நாம் பார்க்க இருப்பது சொத்துக்காக அண்ணன் குடும்பத்தை அழித்த தம்பி குடும்பம். பெண்ணென்றும் பாராமல் அண்ணன் மகளுக்கு செய்த துரோகம். இது கயல்விழிக்கு, இது சுரேஷுக்கு, இது சுகன்யாவுக்கு. பைகளை ஒவ்வொன்றாய் எடுத்து கொடுத்தார் கதிரேசன். பிள்ளைகள் மூவரும் ஆர்வமாய் தங்களுடைய புது துணிகளை ஆராய்வதில் ஈடுபட்டனர். அண்ணே, தோப்புல இருக்க தேங்காய் எல்லாம் நடராஜனனுக்கு அனுப்பிட்டேன். பணம் நாளைக்கு வந்துரும்னே சொல்லிக் கொண்டிருந்த தம்பி சுந்தரேசனை சின்ன சிரிப்போடு பார்த்தார் கதிரேசன். ஏன் தம்பி, அந்த வேலையெல்லாம் நீ சரியா பார்த்திருப்பன்னு எனக்கு தெரியாதா? அடுத்த மாசம் நம்ம அக்கா மகனுக்கு கல்யாணம், அதுக்கு துணி எடுக்க போகலாம் வான்னு கூப்பிட்டா, தோட்ட வேலை இருக்கு, அந்த வேலை இருக்குன்னு வரமாட்டேன்னு சொல்லிட்ட. எப்ப பார்த்தாலும் உனக்கு வேலை வேலைதான். இந்தா, இதுல உனக்கும் புனிதாவுக்குமான புது துணிமணி இருக்கு. கதிரேசன் சொல்லிக் கொண்டிருக்கும் போதே 2 டம்ளர்களில் மோருடன் வந்தாள் சுந்தரேசனின் மனைவி புனிதா. மாமா, மோர் எடுத்துக்கோங்க. பவ்யமாய் நீட்ட 1 டம்ளரை எடுத்து முதலில் தம்பியிடம் கொடுத்தார் கதிரேசன். அம்மா புனிதா, உன் வீட்டுக்காரன் தான் பொழுதுக்கும் ஓயாம வேலை பார்த்துக்கிட்டே இருக்கான். சொன்னாலும் கேட்கறதில்ல. நீயாவது சொல்லலாம் இல்லம்மா? உங்க பேச்சுக்கு என்னைக்கும் அவர் மறுபேச்சு பேச மாட்டார். ஆனா வேலை விஷயத்துல நீங்க சொல்லியே கேட்கல. நான் சொல்லியே அவரு கேட்க போறாரு. நீங்க எடுத்துக்கோங்க மாமா. அதானே, அண்ணன் தம்பிக்காக உருகிறதும் தம்பி அண்ணனுக்காக உருகிறதும். அடேங்கப்பா! சிரித்தபடி அங்கு வந்தார் கதிரேசனின் மனைவி கனகா. அக்கா, ராத்திரிக்கு என்ன செய்யட்டும்? புனிதா கேட்க, அதான் மாவு இருக்குல்ல, இரு நானும் வரேன், செய்யலாம் என்றார் கனகா. அக்கா, உங்களுக்கு அசதியா இருக்கும். காலையில டவுனுக்கு போயிட்டு இப்பதான் துணிமணி எல்லாம் எடுத்துக்கிட்டு வந்திருக்கீங்க. நீங்க ரெஸ்ட் எடுங்க, நான் செஞ்சிடுறேன் என்றாள் புனிதா. சரி, இப்படியே 2 பேரும் மாத்தி மாத்தி பேசிக்கிட்டே இருக்காம இட்லியை ஊத்தி தக்காளி குருமா வச்சிடுங்க. நான் மாத்திரையை போட்டுட்டு சீக்கிரம் தூங்கணும் என்றார் கதிரேசன் சுந்தரேசனின் அம்மா சிவகாமி. அது ஒரு அழகான கூட்டு குடும்பம். அண்ணன் கதிரேசன், அவருடைய மனைவி கனகா, அவர்களுக்கு ஒரே மகள் கயல்விழி. தம்பி சுந்தரேசனின் மனைவி புனிதா, அவர்களுக்கு 2 பிள்ளைகள். சுரேஷ் சுகன்யாவை விட 4 வயது பெரியவன். நீண்ட நாள் வீட்டின் செல்ல பிள்ளையாக இருந்தவன். சுரேஷ் கல்லூரி படிப்பு முடிந்து 2 ஆண்டுகள் ஓடிவிட்டது. சுகன்யா கல்லூரி 2ஆம் ஆண்டு படித்து கொண்டிருக்கிறாள். கதிரேசனின் மகள் கயல்விழியும் கல்லூரி 2ஆம் ஆண்டுதான் படித்து கொண்டிருக்கிறாள். பெரியவர் கதிரேசனுக்குத்தான் முதலில் திருமணம் நடந்தது. திருமணமாகி 6 ஆண்டுகளுக்கு பின்பே கயல்விழி பிறந்தாள். கதிரேசனுக்கு திருமணம் முடிந்த அடுத்த வருடமே சுந்தரேசனுக்கும் புனிதாவுக்கும் திருமணம் நடந்தது. கல்யாணமான அடுத்த ஆண்டே சுந்தரேசனுக்கு சுரேஷ் பிறந்து விட்டான். அதன் பிறகு 3 வருடம் கழித்து சுகன்யா பிறந்தாள். கயல்விழிக்கும் சுகன்யாவுக்கும் 3 மாதங்கள் தான் வித்தியாசம். சிவகாமியின் கணவர் கடும் உழைப்பாளி, முதல் தலைமுறை பணக்காரர். அவர் சுயமாக சம்பாதித்து 10 ஏக்கர் தென்னந்தோப்பை வாங்கி வைத்தார். சுற்றி இருக்கும் வியாபாரிகளிடம் தேங்காய்களை கொள்முதல் செய்வது, அதை நகரத்தில் விற்று நல்ல லாபம் பார்த்தார். வெறும் கையோடு வாழ்க்கையை ஆரம்பித்தவர் விரைவில் நிறைய பணம் சேர்த்தார். அவருடைய 2 பிள்ளைகள் கதிரேசனும் சுந்தரேசனும். இன்று ஓரளவுக்கு நல்ல வசதியாக வாழ்வதற்கு காரணம் அவர்களுடைய அப்பா ஏற்படுத்தி வைத்துவிட்டு போன அஸ்திவாரம்தான். தென்னந்தோப்பு இன்னும் சிவகாமியின் கணவர் பெயரில் தான் இருக்கிறது. அதன் பிறகும் 2 வீடுகள், சில தோட்டங்கள் என்று வாங்கினார்கள். அதெல்லாம் அண்ணன் தம்பி இருவர் பெயரிலும் பொதுவாக இருக்கிறது. இருவரும் பொருளாதார ரீதியாக நல்ல நிலையில் இருந்ததால் அவர்களும் ஓரளவு நல்ல நிலையில் இருந்த குடும்பத்தில் பெண் எடுத்தார்கள். வீட்டில் மூத்தவரான சிவகாமி கணவனோடு சேர்ந்து உழைத்த உழைப்பு இன்றும் முடிந்த அளவுக்கு தொடர்கிறது. பணத்திற்காக அல்ல, உழைப்பு என்பது பழகி போன ஒன்று அவருக்கு. தன் கணவர் நன்கு சம்பாதிக்க பிள்ளைகள் இதை பெருக்கியது சிவகாமிக்கு மிகவும் பெருமை. ஆனால் தனது பேரப்பிள்ளைகள் தலைமுறையில் அவர்கள் என்ன செய்வார்களோ என்ற பயம் சிவகாமிக்கு இருந்தது. அதற்கு காரணமும் இருந்தது. மகன்கள் இருவரும் அவர்கள் பிள்ளைகளுக்கு நிறைய செல்லம் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள். எந்த வேலையிலும் ஈடுபடுத்துவதில்லை. அதிலும் இளையவன் சுந்தரேசன் ஒற்றை மகன் என்று சுரேஷை தலையில் வைத்து கொண்டாடுகிறான். ஆண் பிள்ளை என்ற அகங்காரத்தை ஊட்டி ஊட்டி வளர்க்கிறான்.
இப்போதே கொஞ்சம் முரடனாக இருக்கிறான். படித்து 2 வருடம் முடிந்தும் எந்த வேலைக்கும் போகவில்லை. வேலைக்கு போகாவிட்டால் போகிறது, தோட்டத்து பக்கம் ரைஸ் மில் பக்கம் கூட எட்டி பார்ப்பதில்லை. அடுத்த தலைமுறை ஆண்மகன் இவன். ஏதாவது கெட்ட வழியில் போய்விடக்கூடாதே. சுரேஷை சிவகாமி ஏதாவது சொல்லும் போதெல்லாம் மகன்கள் இருவரும் வரிந்து கட்டி கொண்டு வந்து விடுகிறார்கள். எல்லாம் நன்றாக இருந்தாலும் சிவகாமிக்கு தன் பேரனை பற்றிய கவலை ஒரு ஓரத்தில் இருக்கத்தான் செய்தது. அதை தவிர குடும்பத்தில் குறை சொல்லும்படி எதுவும் இல்லை. எல்லாம் நிறைவாக போய்கொண்டிருந்தது. பேத்திகள் இருவரையும் ஒரு நல்ல இடத்தில் பிடித்து கொடுத்து விட்டால் அடுத்த தலைமுறையை நல்லபடியாக பார்த்துவிட்டு போய்விடலாம் என்பதுதான் சிவகாமியின் எண்ணம். எண்ணியது எல்லாம் ஈடேறிவிட்டால் தங்களின் ஒன்றுவிட்ட அக்கா மகனின் திருமணத்திற்கு தங்கள் வீட்டு விசேஷம் போல கதிரேசனும் சுந்தரேசனும் தயாராகி கொண்டிருந்தனர். இந்த மாதிரி விசேஷங்கள் தான் தங்கள் வீட்டு வளமையை காட்டும் வழியாக இருந்தது அவர்களுக்கு. புதிதாக வந்த பணம் வேறு. எப்படியாவது எல்லோர் முன்னிலையிலும் தங்கள் வசதியை அவ்வப்போது கடைவிரித்து விட வேண்டும் என்ற வேகம் அவர்களுக்கு எப்போதுமே இருக்கும். எப்போது எங்கே என்ன விசேஷம் வரும் என்று காத்து கொண்டிருப்பார்கள். அதே போல செய்முறை செய்வதிலும் எந்த குறையும் வைப்பதில்லை. அதனால் உறவினர்கள் நண்பர்கள் தேடி வந்து அழைப்பதற்கும் பஞ்சமில்லை. தூரத்து உறவினர்கள் நண்பர்கள் வீட்டு விசேஷத்திற்கே அத்தனை அலைப்பறை செய்பவர்கள் இப்போது ஒன்றுவிட்ட அக்கா மகனின் திருமணத்திற்கு புது துணிமணிகள் நகைகள் என்று தயாராவது ஒன்றும் புதிதில்லை. திருமணத்திற்கு 2 நாள் முன்பாகவே சிவகாமியின் மொத்த குடும்பமும் நளினி வீட்டுக்கு படையெடுத்து விட்டது. மாப்பிள்ளைக்கு விருந்து சமைத்து போடுவது, மற்ற சடங்குகள் செய்வது என ஒரே சுறுசுறுப்பாக கலகலப்பாக போய்கொண்டிருந்தது. முதல் நாள் மதியமே மண்டபத்துக்கு வந்தவர்கள் அங்கிருந்தே பெண் அழைப்புக்காக பெண் வீட்டுக்கு சிலரை அனுப்பினார்கள். அதில் கயல்விழியும் சுகன்யாவும் கூட இருந்தனர். பெண் வீட்டில் தடபுடலான வரவேற்பு விருந்துக்கு பிறகு மாடிக்கு சென்ற சுகன்யா அங்கிருந்த மலைகள் மற்றும் இயற்கை காட்சிகளை கண்டு வியந்து போனாள். கயல்விழியை அழைத்த சுகன்யா தன்னை போட்டோ எடுத்து கொடுக்குமாறு கேட்டாள். இப்படி எடு கயல், அப்படி எடு கயல் என்று விதவிதமாக போஸ் கொடுத்தாள். கயல்விழியும் சுகன்யாவை விதவிதமாக ஆர்வத்துடன் போட்டோ எடுத்து கொண்டிருந்தவள் மாடியின் விளிம்புக்கு வந்துவிட்டாள். மணப்பெண் வீட்டில் இப்போதுதான் மாடிக்கு கைப்பிடி சுவர் கட்டும் பணியை ஆரம்பித்திருந்தார்கள். அதிலிருந்து ஒரு கல் தட்டிவிட அங்கிருந்து அப்படியே பூமியை நோக்கி விழுந்தாள் கயல்விழி. மற்றவர்கள் ஒரே பரபரப்பாக இருந்தாலும் ஒரு சிலர் இதை பார்த்து விட்டனர். ஹோ, ஐயோ என்று பயத்துடன் சிலர் கத்த, ஒரு இளைஞன் சரியாக கிரிக்கெட் பந்தை கேட்ச் பிடிப்பது போல அவளை தாங்கி பிடித்து விட்டான். யாராலும் நம்ப முடியவில்லை. அனைவரும் மூச்சை இழுத்து பிடித்து கொண்டு நின்றிருந்தார்கள். ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல் தப்பித்து விட்டாள் கயல்விழி. அந்த இளைஞன் மட்டும் பிடிக்காமல் இருந்திருந்தால் 2வது மாடியில் இருந்து விழுந்ததற்கு அவளுக்கு சேதாரம் மிக அதிகமாகத்தான் இருந்திருக்கும். மொத்த கூட்டமும் அங்கே கூடிவிட்டது. அந்த இளைஞன் கயல்விழியை மெதுவாக கீழே இறக்கிவிட அவள் நேராக நிற்பதை பார்த்ததும் தான் பெண் வீட்டாருக்கு மூச்சே வந்தது. பதறி அடித்து கீழே ஓடி வந்த சுகன்யாவை நிம்மதியுடன் பார்த்தாள் கயல்விழி. தன்னை காப்பாற்றிய இளைஞனுக்கு நன்றி சொல்வதற்காக நிமிர்ந்தாள். ஆனால் அவனோ எதுவுமே நடக்காதது போல வீடியோ கவரேஜ் செய்ய ஆரம்பித்திருந்தான். ஆள் ஆளுக்கு அவனை பாராட்டி தள்ளினார்கள். அப்போதுதான் கயல்விழிக்கு அவனை பற்றி தெரிய வந்தது. அவன் பெயர் விக்ரம் என்பதும் கல்லூரி இறுதி ஆண்டு படித்து கொண்டிருப்பவன், பகுதி நேரமாக வீடியோ கவரேஜ் செய்கிறான் என்பதும் கண்களாலும் வாயாலும் அவனுக்கு நன்றி சொன்னால் கயல்விழி. பெண்ணை அழைத்து கொண்டு ஒரு கூட்டம் மண்டபத்துக்கு புறப்பட்டது. பெண் வீட்டார்கள் சார்பாக வீடியோ கவரேஜுக்காக நியமிக்கப்பட்டிருந்த விக்ரமும் அந்த கூட்டத்துடன் வந்தான். என்னதான் இயல்பாக காட்டிக்கொண்டாலும் கயல்விழிக்கு தன் பெற்றோரை பார்க்கும் வரை ஒரே படபடப்பாகத்தான் இருந்தது. மண்டபத்திற்குள் நுழைந்ததும் அவளுடன் வந்தவர்கள் பேசிய பேச்சு கயல்விழியை பற்றிதான். நடந்ததை கேட்ட கதிரேசனுக்கும் கனகாவுக்கும் மூச்சே நின்று வந்தது. கனகா மகளை 4 முறை தடவி தடவி பார்த்து விட்டார். பார்த்து கொண்டிருந்த சுகன்யாவிற்கு கடுப்பாக இருந்தது. அப்படி என்ன நடந்து விட்டது? அதுதான் ஒரு சிறு கீறல் கூட இல்லாமல்
பூங்கத்தை பிடிப்பது போல பிடித்து விட்டானே, எதற்கு இந்த பெரியம்மா ஓவராக நாடகம் போடுகிறார்கள் என்று இருந்தது அவளுக்கு. கணவனும் மனைவியும் 5-6 முறைக்கு மேல் அவளை காப்பாற்றிய விக்ரமுக்கு நன்றி சொல்லிவிட்டார்கள். இதை பார்த்து கொண்டிருந்த சுந்தரேசன் தன் மகன் சுரேஷிடம், அண்ணன் அண்ணி 2 பேருக்கும் புத்தி கெட்டு போச்சு, அந்த பையக்கிட்ட ஓவரா குழஞ்சு நெளிஞ்சுக்கிட்டு இருக்காங்க, ஒரு தடவை நன்றின்னு சொன்னா பத்தாதா என்று பல்லை கடித்து கொண்டிருந்தான். திருமண விசேஷங்கள் முடிந்து வீட்டுக்கு வந்ததும் முதல் வேலையாக சிவகாமி தன் பேத்தி கயல்விழிக்கு பெரிய பூசணிக்காய் எடுத்து சுற்றி போட்டார். என்னத்த, அப்படி என்ன நடந்து போச்சுன்னு இத்தனை அலப்பற கூட்டுறீங்க? புனிதா கேட்க, அதானே, அவளுக்கு மட்டும்தான் திருஷ்டி பட்டிருக்குமா, எங்களுக்கெல்லாம் படாதா என்றாள் சுகன்யா. மறுஜென்மம் எடுத்து வந்திருக்காடி அவ. இது என்ன சாதாரண விஜயமா? அவ்வளவு உசரத்துல இருந்து கீழே விழுந்திருந்தா என்ன ஆகி இருக்கும்? அதுலயும் 1 வயசு புள்ள. இன்னும் 1 வருஷம் 2 வருஷத்துல கண்ணாலங்கட்டி கொடுக்கணும். இப்ப ஏதாவது ஆகி இருந்தா என்ன ஆகிறது? ஐயா கருப்புசாமி, நீதான் காப்பாத்தி கொடுத்திருக்க, நன்றி அப்பனே. தலைக்கு மேல் கைகளை உயர்த்தி கும்பிட்டார் சிவகாமி. அடுத்த விசேஷத்திற்காக கதிரேசனும் சுந்தரேசனும் காத்திருக்க கயல்விழியும் சுகன்யாவும் கல்லூரிக்கு கிளம்பினர். அடுத்து வந்த வாரத்தில் அவர்கள் கல்லூரியில் ஆண்டு விழா கொண்டாட்டங்கள் நடந்து கொண்டிருந்தது. மாணவர்கள் எல்லோருக்கும் அது ஒரு திருவிழா போல. விழாவில் அந்த வருடத்திற்கான சிறந்த அவுட்கோயிங் ஸ்டூடெண்ட் அவார்டை வாங்க மேடை ஏறி வந்த இளைஞனை பார்த்த கயல்விழியும் சுகன்யாவும் ஒரு சேர அதிர்ந்தனர். அது கயல்விழியை காப்பாற்றிய விக்ரம் தான். அந்த நிகழ்ச்சிக்கு பிறகு பல முறை அவனை மனதில் நினைத்து கயல்விழி நன்றி சொல்லி இருந்தாலும் அவன் எந்த கல்லூரியில் படிக்கிறான் என்பது அவளுக்கு தெரியாது. ஆனால் இப்போது அவனும் அவர்கள் கல்லூரியில் தான் படிக்கிறான் என்பதை அறிந்து கொண்ட போது அவளுக்கு மிகவும் மகிழ்ச்சியாக இருந்தது. அதிலும் இந்த வருடத்திற்கான சிறந்த மாணவன். அப்படியென்றால் அடுத்தவர்களுக்கு உதவுவதில் மட்டுமல்ல, எல்லாவற்றிலுமே அவன் பெஸ்ட் தான் என்பது கயல்விழிக்கு புரிந்து போனது. இதுவரை அவனுக்கு நன்றி சொல்லி இருந்தாலும் அதெல்லாம் போதாது என்று தோன்றியது அவளுக்கு. மேடையில் இருப்பவர்களிடம் அனுமதி பெற்று மைக்கை வாங்கியவள் அன்று நடந்த நிகழ்ச்சியையும் அதில் விக்ரம் அவளை காப்பாற்றியதையும் தயங்காமல் சொல்லிவிட்டாள். இதை கேட்ட கூட்டத்தின் கைத்தட்டல் அடங்க வெகு நேரம் ஆயிற்று. வந்திருந்த சிறப்பு விருந்தினர் அவருடைய கைக்கடிகாரத்தை விக்ரமுக்கு கொடுத்து பாராட்டினார். மேடையை விட்டு கயல்விழி இறங்கி வர அவளை தொடர்ந்து வந்த விக்ரம், ஒரு உயிரை காப்பாற்றும் வாய்ப்பு எனக்கு கிடைத்தது, இதை இவ்வளவு பெரிதாக்க வேண்டுமா? இப்போது நான் தான் உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும். எப்பேற்பட்ட மனிதர்! அவர் அருகில் நின்று ஒரு போட்டோ எடுத்துக்கொள்ள மாட்டோமா என்று எல்லோரும் ஏங்கிக் கொண்டிருக்கும் போது அவர் வாட்சை கட்டும் பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது. என் வாழ்க்கையின் மிகப்பெரிய பரிசு இது. இதற்கு காரணமான உங்களுக்கு 1000 நன்றிகள் என்று கும்பிட்டு போய்விட்டான். இதையெல்லாம் பார்த்து பல்லை கடித்து கொண்டிருந்தாள் சுகன்யா. என்ன கஷ்டகாலம்டா இது! இவள் அவனை மேடையேறி பாராட்டுவதும் அவன் கீழே இறங்கி வந்து அவளுக்கு கும்பிட்டு நன்றி சொல்வதும் முடியலடா சாமி என்று எரிச்சல் பட்டாள். அன்று இரவே சுகன்யா இந்த நிகழ்ச்சிக்கு கண்ணும் காதும் வைத்து தன் அண்ணன் மற்றும் அப்பாவிடம் சொல்லிவிட்டாள். இன்னும் இந்த கல்வியாண்டிற்கான காலம் முடிய 3 மாதங்கள் இருந்தது. அதுநாள் வரை கயல்விழியின் கண்ணில் பட்டிருக்காத விக்ரம் அதன் பிறகு அடிக்கடி அவள் கண்களுக்கு தெரிந்தான். இருவரும் ஒருவரை ஒருவர் பார்த்து புன்னகைப்பதுடன் ஓரிரு வார்த்தைகள் பேச ஆரம்பித்தனர். ஒரு நாள் பஸ் ஸ்டாப்பில் நின்றிருந்த கயல்விழி விக்ரமுடன் பேசிக்கொண்டிருப்பதை அவளுடைய அண்ணன் சுரேஷ் பார்த்தான். அன்று இரவு வீட்டில் ஒரு பெரும் பிரளயத்தை உருவாக்கிவிட்டான் சுரேஷ். ஏதோ தினமும் இவர்கள் மணிக்கணக்காக அங்கும் இங்கும் சுற்றுவது போல அவன் கூறியதை கேட்ட அனைவரும் இடிந்து போயினர். கயல்விழி எவ்வளவோ சொல்லி பார்த்தாள். கல்லூரியில் படிக்கும் மற்றவர்களைப் போலத்தான் அவனும் எனக்கு. என் உயிரை காப்பாற்றிய நன்றி உணர்ச்சி எனக்கு இருக்கிறது. அதனால் சக மனிதனாக நினைத்து ஓரிரு வார்த்தைகள் பேசுகிறேன், அவ்வளவுதான் என்றாள். இனி காலேஜுக்கு போனா படிக்கும் வேலையை மட்டும் பார். அவன் காப்பாற்றியதற்கு நன்றி சொல்லி ஆயிற்று. இதற்கு மேல் அவனிடம் பேசுவதற்கு எந்த அவசியமும் இல்லை, கராராக சொன்னார் அவளுடைய அப்பா கதிரேசன். சரிப்பா என்றவள் அதை அத்தோடு விட்டுவிட்டாள்.
ஆனால் அவளுடைய அண்ணன் சுரேஷும் சித்தப்பாவும் அதை லேசில் விடுவதாக இல்லை. அன்று கல்லூரி முடிந்ததும் பஸ் நிலையத்தில் நின்று கொண்டிருந்த கயல்விழியிடம் இயல்பாய் சிரித்து கொண்டு வந்தான் விக்ரம். சுற்றும் முற்றும் பார்த்த பின் அவளும் சிநேகமாய் புன்னகைத்தாள். என்ன ரொம்ப நாளா உங்களை பார்க்கவே என்று அவன் முடிப்பதற்கு முன் அவன் தோளில் ஒரு அழுத்தமான கை விழுந்தது. சாதாரணமாய் விக்ரம் திரும்பி பார்க்க எதிரில் இருந்தவனின் முகத்தில் பயங்கர குரோதமும் கோபமும் கொப்பளித்தது. யார் நீங்க? புரியாமல் விக்ரம் கேட்க, மாப்பிள்ளைக்கு நாம யாருன்னு கொஞ்சம் சொல்லுடா என்று பக்கத்தில் இருப்பவர்களை பார்த்து சொன்னான் சுரேஷ். சுரேஷின் நண்பன் ஒருவன் விக்ரமின் தலைமுடியை கொத்தாக பிடிக்க, அண்ணா அவரை விட சொல்லு. காட்டமாய் வந்தது கயல்விழியின் குரல். ஓ, பெரிய அவர் ஆயிட்டாரா இவரு? ஏண்டா பெரிய வீட்டு பொண்ணை பிடிக்கணும்னு ஏண்டா இப்படி அலையிறீங்க? சுரேஷ் கேட்க விக்ரமுக்கும் கோபம் வந்தது. இதோ பாருங்க, நீங்க ஏதோ தப்பா பேசுறீங்க. முதல்ல அமைதியா உங்களுக்கு என்ன வேணும் ஏதுன்னு சொல்லுங்க என்றான். உன்னோட உசுறு வேணும்டா. சொல்லிக்கொண்டே சுரேஷ் படார் என்று விக்ரமின் கன்னத்தில் அறைய பதறி போய்விட்டாள் கயல்விழி. அண்ணா நிறுத்து, நீ என்ன நினைச்சுக்கிட்டு அவரை அடிக்கிற? நீ ஏதோ தப்பா புரிஞ்சிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். எனக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. ஒரே காலேஜில் படிக்கிறோம். உசுரை காப்பாத்தி இருக்காருங்கிற ஒரு நன்றி, அவ்வளவுதான். அதுக்கு மேல எதுவும் இல்லை. தேவையில்லாம பிரச்சனை பண்ணாம இங்க இருந்து கிளம்பு. ஓ, நீ ஒண்ணும் இல்லைன்னு சொன்னா நான் உடனே நம்பிடணுமா? ஒண்ணும் இல்லாம தான் 2 பேரும் பஸ் ஸ்டாப்ல நின்று மணிக்கணக்கா பேசிக்கிட்டு இருக்கீங்களா? இந்த பூ சுத்துற வேலையெல்லாம் வேற எங்கேயாவது வச்சுக்கோ. மறுபடியும் விக்ரமின் சட்டையை சுரேஷ் பிடிக்க குறுக்கே வந்து தடுத்தாள் கயல்விழி. இதனால் ஆத்திரமடைந்த சுரேஷும் அவனுடைய நண்பர்களும் விக்ரமை அடிக்க கூடினார்கள். அண்ணா, இப்ப என்ன வேணும் உனக்கு? நான் உண்மையை சொன்னா நீ நம்ப மாட்ட. நீ எதிர்பார்க்கறத சொல்லலைன்னா அவர் அடிப்ப, அதுதானே என்றாள் கயல்விழி. அவளை முறைத்த சுரேஷ் பட் பட் என்று 2 அடி அடித்து விட்டான் விக்ரமை. கயல்விழிக்கு கோபம் தலைக்கு ஏறியது. ஆமாண்ணே, அவரை நான் லவ் பண்றேன். அவரை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன். போதுமா உனக்கு? அவரை விடு. குறுக்கே வந்து சுரேஷை தள்ளிவிட்டாள். சுரேஷ் அதிர்ந்து போவான் என்று எதிர்பார்த்தாள். அதுதான் இல்லை. உண்மையில் அதிர்ந்து போனது விக்ரம் மட்டுமல்ல. சரியாக அதே நேரத்தில் அவளுடைய அம்மா, அப்பா, சித்தி, சித்தப்பா, சுகன்யா என்று எல்லோரும் அங்கு வந்தனர். மகள் கூறியதை கேட்ட அவளுடைய அம்மா, அப்பா இருவரும் ஒரு சேர அதிர்ந்தனர். அண்ணே பாத்தியாண்ணே, அதுக்கு தான் சுரேஷ் அன்னைக்கே சொன்னான். நீ தான் பெருசா எடுத்துக்கல. இப்ப பாருண்ணே, நட்ட நடு ரோட்ல நம்ம குடும்ப மானத்தை வாங்கிட்டா நம்ம கயலு. ஊர் உலகத்துல எல்லார் முன்னாடியும் எவ்வளவு மான மரியாதையோட வாழ்ந்துகிட்டு இருந்தோம். எல்லாத்தையும் கெடுத்து நம்மளை கேவலப்படுத்திட்டானே. சுந்தரேசன் சொல்ல சொல்ல ஏற்கனவே கொதித்து போயிருந்த கதிரேசன் இப்போது வெடிக்கும் நிலைக்கு வந்திருந்தார். அக்கா, ஒத்த புள்ளன்னு பார்த்து பார்த்து எவ்வளவு உசத்தியா வளர்த்தோம். இப்ப இப்படி அநியாயமா நம்ம தலையில கல்ல தூக்கி போட்டுட்டாளே. ஐயோ அக்கா, இனி நம்ம அக்கம் பக்கத்துல இருக்கவங்க எல்லாம் என்ன பேச்சு பேசுவாங்களோ தெரியல. உறவுக்காரங்க முகத்துல எப்படி முழிக்கிறது? நடு ரோட்டில் அமர்ந்து ஒப்பாரி வைக்க ஆரம்பித்து விட்டாள் சுந்தரேசனின் மனைவி புனிதா. அப்பா என்று கயல் ஓரடி முன்னே வர கையை நீட்டி தடுத்தார் கதிரேசன். இதோ பாரு, எப்ப நடு ரோட்ல நின்று ஒருத்தனை லவ் பண்றேன், இவனை தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன்னு சொன்னியோ, இனி உனக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. நீ எனக்கு மகளே இல்லை. இனி என்னைக்குமே என் மூஞ்சில முழிச்சிராத சொன்ன கதிரேசன் கடகடவென்று காருக்குள் போய் உட்கார்ந்து கொண்டார். கனகா செய்வதறியாத தவிப்போடு மகளை பார்த்து கொண்டிருக்க, அக்கா, மாமா தான் சொல்லிட்டாங்கல்ல, அவர் பேச்சுக்கு நம்ம வீட்டுல மறு பேச்சு ஏது? அவரே கயலு பண்ணின காரியத்துல மனசுடைஞ்சு போயிருக்காரு. ஏதாவது பண்ணிக்க போறாரு. வாங்கக்கா. தர தர வென்று கனகாவை இழுத்து கொண்டு காருக்கு போனாள் புனிதா. டேய் சுரேஷ், அவனை விட்டுட்டு வாடா. அண்ணனே அவளை தான் பொண்ணு இல்லைன்னு சொல்லிட்டாரு. இனிமே அவர் யார் கூட பேசினா நமக்கு என்ன, எங்க போனா நமக்கு என்ன, வாடா. சுந்தரேசன் கூப்பிட நண்பர்களுடன் வந்துவிட்டான் சுரேஷ். உதட்டில் ரத்தம் கசிய நின்று கொண்டிருந்தான் விக்ரம். கயல்விழிக்கோ திகைப்பு, வெறுப்பு, தவிப்பு என அனைத்து உணர்ச்சிகளும் போட்டி போட சிலையாய் நின்று இருந்தாள். பஸ் ஸ்டாப்பில் இருந்த அனைவரும் இவர்களையே பார்க்க கொஞ்சம் சுதாரித்து கொண்ட விக்ரம், கயல்விழி வாங்க, நான் உங்களை வீட்டில் கொண்டு வந்து விட்டுட்டு அவங்களுக்கு விலக்கி சொல்லிட்டு வரேன் என்றான். ஒரு ஆட்டோவை அழைத்து கயல்விழியை ஏற்றி தானும் ஏறினான்.
கயல்விழி வீட்டு முகவரியை சொல்ல ஆட்டோ வாசலில் வந்து நின்றது. வீட்டின் முன் ஒரு சிறு கூட்டம். பயந்து போய் கயல்விழி உள்ளே நுழைய குறுக்கே வந்து தடுத்தார் அவளுடைய சித்தப்பா. நீ பண்ணின வெக்கங்கெட்ட காரியத்தால என் அண்ணன் தூக்கு மாட்டிக்க போயிட்டாரு. எப்படியோ அவரை காப்பாத்திட்டோம். இப்ப அவர் உயிரை எடுக்கதான் வந்திருக்கியா? போ, முதல்ல இங்கிருந்து போயிடு. அவளை அடிக்காத குறையாக வெளியே தள்ளினான் சுந்தரேசன். அம்மா அப்பாவை பார்க்க அவளை உள்ளே விடவே இல்லை. அங்கிருந்தவர்களும் இவளை மிகவும் கேவலமாக பார்க்க ஆரம்பித்தனர். கயல்விழி, வாங்க. இப்ப நீங்களோ நானோ சொல்ல போறத கேட்கவோ புரிஞ்சுக்கிற மனநிலையில இங்க யாரும் இல்ல. கொஞ்ச நேரம் போகட்டும். நீங்க ரொம்பவும் படபடப்பா இருக்கீங்க. வாங்க, ஏதாவது சாப்பிட்டு வந்து இவங்க கிட்ட பேசிக்கலாம். விக்ரம் அழைக்க வேறு வழியின்றி அவனை நிமிர்ந்து பார்த்தாள் கயல்விழி. இப்போது அவன் உதட்டு ஓரத்திலிருந்து ரத்தம் கோடாய் வழிய ஆரம்பித்திருந்தது. சே, பாவம், தேவையில்லாம இவர் அடிபட்டு இருக்கிறார். முதல்ல விக்ரம் ஆஸ்பத்திரிக்கு அழைத்து செல்ல வேண்டும். அதன் பிறகு மற்றதை பார்த்து கொள்ளலாம். பேசாமல் ஆட்டோவில் ஏறிக்கொண்டாள். 2 மணி நேரம் கழித்து வீட்டுக்கு வந்த போதும் சுந்தரேசன் அதே ஆர்ப்பாட்டத்தை செய்தார். சிவகாமி வெளியே வர முயல அவரையும் உள்ளே அனுப்பி கதவை பூட்டிக் கொண்டு சுந்தரேசன் மட்டும் வெளியே நின்று இவர்களோடு சண்டை போட ஆரம்பித்தார். கயல்விழி உண்மையில் சோர்ந்து போனாள். விக்ரமுக்கும் என்ன செய்வதென்று தெரியவில்லை. நேராக தன்னுடைய அக்கா தீபிகா வீட்டுக்கு கயல்விழியை அழைத்து சென்று விட்டான். விக்ரமின் அக்காவுக்கு சமீபத்தில் தான் திருமணமாகி இருந்தது. அவளுடைய மாமனார் மாமியார் ஊரில் இருக்க கணவன் வெளிநாட்டில் இருந்தான். 2 வயது கைக்குழந்தையுடன் அவள் மட்டும் தனியாக டவுனில் இருந்தாள். நடந்தது அனைத்தையும் அக்காவிடம் சொன்ன விக்ரம் கயல்விழியை அங்கே விட்டு தன்னுடைய அம்மா வீட்டுக்கு கிளம்பினான். அடுத்த நாளும் கயல்விழி ஆட்டோவில் தன் வீட்டுக்கு வந்தாள். ஏதோ துக்க வீடு போல இருந்தது. சித்தப்பாவை தவிர யாரும் வெளியில் வரவில்லை. சித்தப்பாவிடம் எவ்வளவோ கெஞ்சி பார்த்தாள் கயல்விழி. ஒரு கட்டத்தில் வெறுத்து போய் நிராசையுடன் விக்ரமின் அக்கா வீட்டுக்கு திரும்பிவிட்டாள். எத்தனையோ முறை அவளுடைய பெற்றோரை தொடர்பு கொள்ள முயன்றும் அவளால் முடியவே இல்லை. எந்த போனுக்கு தொடர்பு கொண்டாலும் எடுப்பது அவளுடைய சித்தப்பாவாகத்தான் இருந்தார். உனக்கெல்லாம் கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா? உன்னை கண்ணுக்கு கண்ணாக வளர்த்த என் அண்ணனின் பாதி உயிரை எடுத்துட்ட. மீதி உயிரையும் எடுக்கத்தான் தொந்தரவு செய்கிறாயா? நீ எத்தனை முறை முயற்சி செய்தாலும், எந்த வழியில் முயற்சி செய்தாலும் இனி உனக்கு இந்த வீட்டில் இடமில்லை என்றார் சுந்தரேசன். இதற்கு மேல் இவர்களை பார்த்து கொண்டிருந்தால் தன் படிப்பு ஒன்றுமில்லாமல் போய்விடும். என்றாவது ஒரு நாள் உண்மை தெரியாமல் போகாது. அப்போது பார்த்து கொள்ளலாம். தைரியமாக முடிவெடுத்தாள் கயல்விழி. விக்ரமின் அக்கா பியூட்டிஷியனாக இருந்தாள். அவளுடன் சென்று அவளுக்கு உதவி செய்ததோடு கயல்விழியும் அனைத்தையும் நன்றாக கற்றுக்கொண்டாள். கயல்விழி செய்யும் உதவிக்கு அவளுக்கு கொஞ்சம் பணத்தை கொடுத்தாள் தீபிகா. அது கயல்விழியின் சாப்பாட்டிற்கும் படிப்புக்கும் போதுமானதாக இருந்தது. அடுத்து வந்த 3 மாதத்தில் படிப்பை முடித்த விக்ரம் உடனடியாக வெளிநாட்டில் வேலைக்கு போய்விட்டான். அதன் பிறகு கயல்விழியின் செலவுக்கு படிப்புக்கு என்று தாராளமாக பணத்தை அனுப்பினான். ஆனால் கயல்விழிக்கு தீபிகா கொடுக்கும் சம்பளமே போதுமானதாக இருந்தது. எவ்வளவோ சொல்லியும் மறுத்தும் விக்ரம் பணம் அனுப்புவதை நிறுத்தவே இல்லை. அதை தனியாக ஒரு அக்கவுண்டில் போட்டு சேர்த்து வைத்து கொண்டிருந்தாள் கயல்விழி. அவ்வப்போது பெற்றோரின் நினைவில் ஏங்கி ஏங்கி அழுதாலும் என்றாவது ஒரு நாள் தன்னுடைய அம்மா அப்பா தன்னை புரிந்து கொள்வார்கள் என்று தன் படிப்பை கவனித்து கொண்டிருந்தாள். கயல்விழியைப் போலவே அவளுடைய அம்மாவும் அப்பாவும் வெளியில் சொல்லாவிட்டாலும் மகளை நினைத்து ஏங்கிதான் போனார்கள். வெளியில் போவதை அடியோடு நிறுத்தி கொண்டார்கள். ஆனால் தினமும் ஒரு முறையாவது சுந்தரேசன் கயல்விழியை பற்றி பேசி அவளால் நம் குடும்ப கௌரவம் போய்விட்டது என்று அழாமல் இருக்க மாட்டார். அண்ணனுக்குள் ஏற்பட்டிருக்கும் தாழ்வு மனப்பான்மையையும் கோபத்தையும் அழியாமல் பார்த்து கொண்டதோடு அதற்கு அவ்வப்போது எண்ணெய் ஊற்றி வளர்க்கவும் செய்தார் சுந்தரேசன். கல்லூரிக்கு சென்று வரும் சுகன்யாவும் கயல்விழி விக்ரமை திருமணம் செய்து கொண்டு எங்கோ ஓடிவிட்டதாக வீட்டில் கூற கதிரேசன் கனகா மட்டுமின்றி சிவகாமியும் பெரும் வேதனை அடைந்தார். 2 வருடங்கள் யாருக்காகவும் காத்திராமல் ஓடிப்போனது. கதிரேசனும் கனகாவும் மிகவும் உடைந்து நொந்து போனதோடு வாழ்க்கையில் எந்த பிடிப்பும் இல்லாமல் போய்விட்டார்கள். இந்த நிலையில்தான் சுகன்யாவிற்கு பெண் பார்க்க
மாப்பிள்ளை வீட்டிலிருந்து வந்திருந்தார்கள். அவர்களுக்கு பெண்ணையும் இவர்களின் வசதியும் பிடித்துவிட அவளுக்கான நகை மட்டுமின்றி கயல்வெளியின் நகைகளையும் அவளுக்கே பரிசாக கொடுத்துவிட கதிரேசன் முடிவு செய்தார். அண்ணனும் அண்ணியும் அவர்கள் மகள் செய்த காரியத்தால் வெளியே வருவதில்லை என்று சொன்ன சுந்தரேசன் மண்டபத்தை கூட மிக அருகிலேயே இருக்குமாறு பார்த்து கொண்டார். மண்டபத்திற்கு முதல் நாள் மதியமே வந்துவிட்டனர். திருமண மண்டபத்தில் தம்பியும் தம்பி மனைவியும் பெற்ற முக்கியத்துவத்தையும் பெருமையையும் பார்த்தபோது தங்கள் மகள் தங்களுக்கு இப்படி ஒரு பாக்கியத்தை கொடுக்கவில்லையே என்று கண்ணீர் வடித்தனர் கதிரேசனும் கனகாவும். ஒரு நல்ல காரியம் நடக்கும் இடத்தில் கண்ணீர் விட்டு கொண்டிருந்தால் நன்றாக இருக்காது என்று துக்கத்தை மனதில் போட்டு அழுத்தி கொண்ட கனகா கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம் என்று மணப்பெண்ணின் அறைக்கு சென்றார். நீண்ட நேரமாக மனைவியை காணவில்லை என்று தேடிச் சென்ற கதிரேசன் அங்கே மயங்கி கிடந்த கனகாவை பார்த்து பயந்து போனார். தம்பியும் தம்பி மனைவியும் வேலையாக இருக்க அவர்களிடம் சொல்லிவிட்டு தான் மட்டும் மனைவியை அழைத்து கொண்டு ஆஸ்பத்திரிக்கு கிளம்பினார். ரோட்டில் புனரமைப்பு வேலைகள் நடந்து கொண்டிருந்ததால் வேறு வழியாக சுற்றி கொண்டு ஆஸ்பத்திரிக்கு போக வேண்டியதாக இருந்தது. கார் சென்றது கயல்வெளி படித்து கொண்டிருந்த கல்லூரியின் வழி. கல்லூரியில் பட்டமளிப்பு மற்றும் பாராட்டு விழா நடந்து கொண்டிருந்தது. ரோட்டில் வண்டிகள் எறும்பாய் ஊர்ந்து கொண்டிருந்தன. காருக்குள் உட்கார்ந்திருந்த கனகா மிகவும் தவிப்பாய் உணர்ந்தார். சற்று மயக்கம் தெளிந்திருந்தாலும் முழுவதுமாக சுயநினைவு வந்திருக்கவில்லை. கனகாவின் கஷ்டத்தை பார்த்த கதிரேசனுக்கு காருக்குள் மூச்சு முட்டுவது போல இருந்தது. கண்ணாடியை திறந்த கதிரேசன் அப்படியே அதிர்ந்து போனார். ஏனெனில் அங்கங்கே நிறைய பேனர்கள் வைக்கப்பட்டு அதில் கயல்வெளி நின்று கொண்டிருந்தாள். இந்த வருடம் நடந்த பிளேஸ்மெண்டில் வருடத்திற்கு 1 கோடி சம்பளத்தில் மிக பெரிய கம்பெனியில் பணி நியமனம் பெற்றதாக சொன்னது அந்த போஸ்டர். அதைவிட முக்கியமாக கயல்வெளியின் புகைப்படத்திற்கு கீழ் கயல்வெளி கதிரேசன் என்ற பெயரே இருந்தது. இதை பார்த்த கதிரேசனால் அதிர்ச்சியிலிருந்து வெளியே வரவே முடியவில்லை. அப்படியானால் கயல்வெளி இன்னும் திருமணம் செய்து கொள்ளவே இல்லையா? எதற்காக சுகன்யா அப்படி சொல்ல வேண்டும்? அப்புறம் ஏன் அவள் நம்மை வந்து பார்க்கவே இல்லை? பல கேள்விகள் அவர் மண்டைக்குள் குடைந்தது. கனகா சற்று தெளிந்து எழுந்து உட்கார ஆஸ்பத்திரிக்கு போக இருந்த அவர்களுடைய கார் கல்லூரி வளாகத்திற்குள் நுழைந்தது. அங்கு விழா மேடையில் கயல்வெளி நின்றிருக்க எழுந்தார் சிறப்பு விருந்தினர். மிகச்சிறந்த முறையில் படித்து முதுகலை பட்டம் பெற்று எண்ணி பார்க்க முடியாத சம்பளத்தில் வேலை பெற்ற கயல்வெளி சுந்தரேசனை மனதார வாழ்த்துகிறேன். பெண்கள் என்றால் இவரை போலத்தான் இருக்க வேண்டும். இவருடைய பெற்றோர்கள் இவரை பெண்ணாய் பெற பெரும் தவம் செய்திருக்க வேண்டும் என்று பேசிக்கொண்டே போக கதிரேசன் மற்றும் கனகாவின் கண்களில் கண்ணீர் கரகரவென்று வழிந்து கொண்டிருந்தது. உண்மையில் தங்களை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை அவர்களால் புரிந்து கொள்ளவே முடியவில்லை. தம்பியும் தம்பி பிள்ளைகளும் இவளை பற்றி மிகவும் கீழ்த்தரமாக பேசினார்களே, ஆனால் இங்கு கல்லூரியே இவளை கொண்டாடி கொண்டிருக்கிறதே, இதில் எது உண்மை என்று குழம்பி போனார் கதிரேசன். கதிரேசன் குழம்பினாலும் கனகாவுக்கு இப்போது ஒவ்வொன்றாய் தெளிய ஆரம்பித்தது. சற்று முன்பு ஓய்வெடுப்பதற்காக மணப்பெண் அறைக்கு சென்றபோது புனிதாவும் சுந்தரேசனும் பேசிக்கொண்டிருந்தது அவர் காதில் விழுந்தது. என்னங்க, சொத்து 3ஆ பிரியாம முழுசா நம்ம பிள்ளைங்களுக்கே வந்துடுமில்ல? புனிதா கேட்க, பின்ன நம்ம பங்கு சொத்தை 2 பிள்ளைங்களுக்கும் பிரிச்சா ரொம்ப கொஞ்சமாயிடும். ஆனா அண்ணனோட சொத்து மொத்தத்துக்கும் கயல் ஒரே வாரிசு. அதுக்குத்தானே இவ்வளவு திட்டம் போட்டு கிடைச்ச வாய்ப்பை பயன்படுத்தி கயலை வீட்டை விட்டு விரட்டணும். அண்ணனும் அண்ணியும் அவளை பத்தி நினைக்காத மாதிரி பார்த்துக்கிட்டோம். கயல் லவ் பண்றா, அவனோட ஓடி போயிட்டா, அந்த பயலை கல்யாணம் பண்ணிக்கிட்டான்னு சுரேஷையும் சுகன்யாவையும் சொல்ல வச்சு அண்ணன் அண்ணியை நம்ப வச்சோம். அவ்வளவுதான், இனி எந்த பிரச்சனையும் இல்லை. சுகன்யா கல்யாணம் முடிஞ்சதும் அண்ணன் பேர்ல இருக்க சொத்து நம்ம சுரேஷ் பேருக்கு எழுத சொல்லிடலாம். உங்க அண்ணன் எழுதி கொடுத்துருவாரா? புனிதா சந்தேகமாக கேட்க, அதுல உனக்கு என்னடி சந்தேகம்? என் அண்ணனுக்கு நான்னா உசுறு. நான் சொன்ன ஒரு வார்த்தையை நம்பி பெத்த பொண்ணை கூட இதுவரைக்கும் அவர் தேடவோ திரும்பி பார்க்கவோ இல்லை. அதோட அவர் இப்ப ரொம்பவும் மனசுடைஞ்சு போயிருக்காரு. அதனால கண்டிப்பா எழுதி கொடுத்துருவாரு.
அதுக்கு பிறகு இருக்கிற வரைக்கும் அவங்க இந்த வீட்டில் ஏதோ ஒரு மூலையில இருந்துட்டு போகட்டும் சொல்லிக் கொண்டிருந்தார் சுந்தரேசன். கேட்டுக்கொண்டிருந்த கனகாவின் காலடியில் பூமி நழுவியது. விரைவாக அந்த இடத்திலிருந்து வந்து கணவனிடம் அனைத்தையும் சொல்லிவிட வேண்டும் என்று அவள் மனம் துடியாய் துடித்தது. சற்று தூரம் வந்தவருக்கு என்ன நடந்தது என்றே தெரியவில்லை. இதோ இப்போது காரில் உட்கார்ந்திருக்கிறாள். வருடக்கணக்காக பிரிந்திருந்த இல்லை சதி செய்து விரட்டப்பட்ட தன் மகள் எதிரே நிற்கிறாள். மகளை பார்த்த கனகாவின் மயக்கம் பறந்து போனது. கதிரேசன் தடுத்தும் இறங்கி மேடையை நோக்கி ஓடியவர் கயல்விழியை அப்படியே கட்டிக்கொண்டார். தன்னுடைய அம்மாவையும் அப்பாவையும் சற்றும் எதிர்பார்க்காத கயல்விழி திகைத்து போய் நின்றிருந்தாள். கீழே நின்றிருந்த அப்பாவை பார்க்க அவர் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் ஒரு பரிதவிப்புடன் நிற்பது அவளுக்கு தெரிந்தது. என்ன ஆச்சு இவங்களுக்கு? இனி அவ்வளவுதான், பார்க்கவே முடியாதோ என்று எண்ணியிருந்தது போய் இப்போது அம்மாவே தன்னை வந்து கட்டிக்கொள்ளவும் அப்படியே அவள் காலடியில் உடைந்து அழ ஆரம்பித்தாள் கயல்விழி. மகளை சட்டென்று தூக்கிய கனகா அங்கிருக்கும் அனைவருக்கும் நன்றி சொல்லி கடகடவென்று மகளுடன் கீழே வந்தாள். புரியாமல் நின்று கொண்டிருந்த கதிரேசனிடம் தான் கேட்டது எல்லாவற்றையும் கனகா சொல்ல ஆடிப்போனார் அவர். பெற்ற பிள்ளையைப் போல நினைத்த தம்பி இவ்வளவு பெரிய மோசக்காரனா? சொத்துக்காக தான் பெற்ற ஒற்றை பிள்ளையை, அதுவும் பெண் பிள்ளைக்கு இப்படி ஒரு துரோகத்தை குடும்பத்தோடு செய்திருக்கிறானே. நினைக்க நினைக்க ஆறவில்லை அவருக்கு. என்னை பெற்ற தாயாக நினைத்து உன்னிடம் மன்னிப்பு கேட்கிறேன், என்னை மன்னித்துவிடு மகளே என்று மகளின் காலில் விழப்போனார் கதிரேசன். அப்பா என்று கதறிய கயல்விழி தந்தையை கட்டி அணைத்து கொண்டு கதற ஆரம்பித்தாள். அப்போது தயங்கி தயங்கி அங்கு வந்த விக்ரமின் அக்கா கயல்விழி, விக்ரமோட ஃப்ளைட் இன்னும் கொஞ்ச நேரத்துல ஏர்போர்ட்டுக்கு வந்துடும். அவனும் அவங்க மாமாவும் சேர்ந்து தான் வர்றாங்க. டிரைவர் காத்துக்கிட்டு இருக்காரு. நான் உன்னோட ஃபங்க்ஷனை பார்த்துட்டு போகலாம்னு வந்தேன் சொன்ன தீபிகா கதிரேசனையும் கனகாவையும் பார்த்து, நீங்க கயலோட அம்மா அப்பான்னு நினைக்கிறேன். இத்தனை வருஷமா என்னோட தான் கயல் இருந்தா. உங்களை நினைக்காத நாள் இல்ல. என்னைக்காவது ஒரு நாள் உங்களுக்கு உண்மை தெரியும்னு நினைச்சேன். நல்ல வேலையா இப்ப தெரிஞ்சிருச்சு. நான் கொஞ்சம் அவசரமா போகணும். அப்புறமா நான் உங்களை வந்து பார்க்கிறேன். அவள் நகர அவள் கைகளை கண்ணீருடன் பிடித்து கொண்டார்கள் கதிரேசனும் கனகாவும். பாப்பா, கயல் மட்டும் எங்க பொண்ணு இல்ல, நீயும் எங்க பொண்ணுதான். நீயும் எங்களை மன்னிச்சிடுமா என்றவர்கள் கண்களை துடைத்து கொண்டு, நேரமாவது சரி, நீ போயிட்டு வாமா, அப்புறம் பேசிக்கலாம் என்றனர். கயல்விழியை அழைத்து கொண்டு கதிரேசனும் கனகாவும் நேராக வீட்டுக்கு வந்து விட்டனர். ஆஸ்பத்திரிக்கு போன அண்ணனையும் அண்ணியையும் காணவில்லை என்று சுந்தரேசன் போன் செய்ய யாரும் போனை எடுக்கவில்லை. ஒருவேளை வீட்டுக்கு போய்விட்டார்களோ என்று வீட்டுக்கு போன் செய்ய சுந்தரேசனின் அம்மா சிவகாமி தான் போனை எடுத்தார். மகளுடன் உள்ளே நுழைந்த கதிரேசனையும் கனகாவையும் பார்த்து ஆனந்தம் அடைந்திருந்தார். பேத்தியை பார்த்த ஆனந்தத்தில் அவருக்கு பேச்சே வரவில்லை. அம்மா அம்மா, அண்ணன். சுந்தரேசன் கேட்க, இங்கேதான் இருக்காங்க என்றதோடு போனை வைத்து விட்டார் சிவகாமி. அடுத்த சில வினாடிகளில் வீட்டுக்கு வந்த சுந்தரேசன் பார்த்ததை அவரால் நம்பவே முடியவில்லை. எது நடந்துவிடக்கூடாது என்று இத்தனை வருடமாக அவர் பாடுபட்டாரோ அத்தனையும் வீணாய் போயிருந்தது. அங்கே கயல்விழியுடன் தன் அண்ணனும் அண்ணியும் உட்கார்ந்து இருப்பதை பார்த்ததும் அவருக்கு பயத்தில் உடல் நடுங்க ஆரம்பித்தது. சத்தமில்லாமல் நழுவ முயன்றவரை தடுத்தது கதிரேசனின் குரல். தம்பி, நீயும் உன் குடும்பமும் நடத்தின நாடகம் எல்லாம் வெளிச்சத்துக்கு வந்துருச்சு. நல்ல வேலையா இன்னும் இந்த வீடு என் பேர்ல தான் இருக்கு. இனி எந்த காலமும் உன் முகத்தையோ உன் குடும்பத்துல இருக்கவங்க முகத்தையோ பார்க்க நான் விரும்பல. உன் குடும்பத்தோட வேற வீட்டுக்கு போயிடு. இனி உன் குடும்பத்தோட எங்களுக்கு எந்த சாவகாசமும் வேண்டாம் என்று கதிரேசன் சொல்ல சுந்தரேசன் வாயிலிருந்து எந்த பதிலும் வரவில்லை. குனிந்த தலையுடன் வெளியேறினார். சற்று நேரத்தில் விக்ரமும் அவனுடைய அக்கா கணவர், குழந்தை என அனைவரும் ஏர்போர்ட்டில் இருந்து நேராக கயல்விழி வீட்டுக்கு வந்திருந்தார்கள். கதிரேசன் தான் செய்த பெரும் தவறுக்காக அவர்களிடம் மிகவும் வருந்தி மன்னிப்பு கேட்டுக்கொண்டார். சில அடிகள் முன்னே வந்த கனகா, பெற்ற நாங்களே அவளை நம்பாமல தெருவில் விட்டுவிட்டோம்.
ஆனால் முன்பின் தெரியாத நீங்கள் எங்கள் மகளை எவ்வளவோ நன்றாக பார்த்து கொண்டீர்கள். இப்போது போல அவளை எப்போதும் காலம் முழுவதும் பார்த்து கொள்ள முடியுமா என்று வந்தவர்களிடம் கேட்க, எங்கள் யாருக்கும் இதுவரை அப்படி ஒரு எண்ணம் இல்லை. உங்களுக்கு அதுதான் விருப்பம் என்றால் எங்கள் குடும்பத்திடம் பேசுங்கள் என்றான் விக்ரம். கதிரேசன் கயல்விழியை பார்க்க, அப்பா, எனக்கும் திருமணத்தை பற்றி எந்த அபிப்பிராயமும் இல்லை. சக மனிதனாக நினைத்துத்தான் விக்ரமிடம் பேசினேன். ஆனால் இது என் வாழ்க்கையில் மறக்க முடியாத வருத்தத்தையும் சோகத்தையும் கொடுத்து விட்டது. இன்று மட்டுமல்ல, என்றென்றும் உங்கள் விருப்பம்தான் என் விருப்பம் என்றாள். ஏண்டா கதிரேசா, நம்ம புள்ளைய பார்த்துக்க இதை விட ஒரு நல்ல குடும்பம் கிடைக்கவே கிடைக்காது. அடுத்து வர்ற நல்ல நாள்ல நாம எல்லாரும் போய் அவங்க வீட்டுல பேசிட்டு வரலாம் என்றார் சிவகாமி முடிவாக. கதிரேசன் குடும்பம் எழுந்து நின்று நன்றியுடன் கைகூப்ப புது உறவுகளுடன் புறப்பட்டது விக்ரம் குடும்பத்தின் கார். கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி. கதை பிடித்திருந்தால் லைக் செய்து நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம்.